இன்றைக்கி ஆற்காடு வந்திருந்தோம். ஆற்காடு வந்துட்டு ஆற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான மக்கான் பீடா சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி மக்கான் பீடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இந்த கடை தான் வந்து ரொம்ப பழைய கடை இது தான். ஆனால் நிறைய நேம்ஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து பழைய கடை இதுதான். டேஸ்ட்டுமே வந்து இந்த கடையில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கடையில் தான் வாங்க போயிருந்தோம். இது வந்து பீஸாவும் தருவாங்க, அதுக்கப்புறம் கேஜிலையும் கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கான் பீடா அப்படின்னாலே வந்து உள்ளே வந்து நட்ஸ் வச்சு சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குல்ல, அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆற்காட் போனால் வந்து மக்கான் பேடா வாங்காமல் வரவே மாட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்கும். அது உள்ளே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நட்ஸ் வச்சுருப்பாங்க. அது சாப்பிடும்போது அப்படியே வந்து அந்த நட்ஸோடைய க்ரன்ச் வந்து நமக்கு வந்து வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விஷாராமில் வந்து இந்த எக் ஸ்வீட் ஷாப், முட்டை மிட்டாய் ஷாப்பு, இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2Bக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த முட்டை மிட்டாய் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து இந்த ரூட்டில் வந்தாலே வந்து மக்கான் பேடா அதுக்கப்புறம் வந்து முட்டை மிட்டாய் வாங்காமல் நாங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டோம். ஸோ வந்து அங்கேயும் போயிட்டு அந்த முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து எக்கில் வந்து செய்வாங்க. இந்த ஷாப்பில் வந்து முட்டை மிட்டாய் இல்லாமல் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்து மெயினாக ட்ரை பண்ணுறது வந்து முட்டை மிட்டாய் மட்டும் தான். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. சாக்லேட்ஸ் நிறையா இருக்கும், நட்ஸ் நிறையா இருக்கும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த 2 ஷாப்பும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.